இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க 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 உள்ள வாங்க 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 வாங்க. யார் மாமா இவங்க? இவங்களும் மருதமலைக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை போக போறாங்களாமா. நாங்க சொன்னோம்ல எங்க வீட்ல 2 பேரும் மாலை போட்டிருக்காங்கன்னு, அது இவங்க தான். இவங்க 2 பேரும் தான். அவங்க என் அக்கா, பக்கத்துல நிக்கிறது என் பொண்டாட்டி. வணக்கம்மா. வணக்கம். ஏங்க இவங்களும் மருதமலைக்கு தான் போறாங்களா? போறாங்களா இல்ல, போக போறீங்க. இவங்களோட தான் நீங்களும் போக போறீங்க. இவங்க கூடவா? பக்தர்கள்லாம் சேர்ந்து தானே பாத யாத்திரை போவாங்க. ஐயோ மாமா, அழகு குத்தி காவடி எடுக்க போறாங்களா? ஆமாடா சீனு, இவங்க எல்லாரும் பல வருஷமா போறவங்க. ஓ, ஆனா இவங்கள இன்னும் அழகு குத்தாம இருக்காங்க. அது இனிமேதான் குத்தணும். என்ன ஆரம்பிக்கலாமா? என்ன எதுக்கு கேக்குறீங்க? ஆமா பத்மா, முருகனுக்கு வேண்டி மாலை போட்டுக்கிட்டு வெறுமனேவா போவாங்க? மருதமலைக்கு அழகு குத்தி காவடி எடுத்துட்டு தானே போகணும். அப்பதான் முருகனோட அருள் முழுசா கிடைக்கும். ஆமா மாமா, நான் கூட மாலை போட்டு கோயிலுக்கு வருவங்கள பாத்திருக்கேன். அந்த மாதிரி தான் அழகு குத்தி காவடி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன? ஏய், நீயும் அதே மாதிரி அழகு குத்திக்கணும் பத்மா. அதுக்கு தானே இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அழகு குத்திக்கணுமா? பார்வதி, நீ காவடி தூக்கிட்டு கோவில் வரைக்கும் நடந்தே போகணும். என்ன காவடி எடுத்துட்டு போணுமா? ஏங்க அவ்வளவு தூரம் எப்படிங்க? இல்ல, நான்லாம் ஒன்னும் அழகு குத்திக்க மாட்டேன். வாயிலே அடிச்சுக்கோமா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் சாமி குத்தமாயிடும். பத்மா, முருகன் தானே உனக்குள்ள வந்து சொன்னாரு நீ சிறந்த பக்தன்னு. அப்ப முருகனுக்காக இதெல்லாம் பண்ணித்தாம ஆகணும். ஐயா வாங்க, வந்து நான் குத்திக்க மாட்டேன். பத்மா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அழகு குத்திக்கம்மா. விடுமா, நான் குத்திக்க மாட்டேமா. நீ வாங்க. காவடி சாமி குத்த.